எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் தூக்கத்தை எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி கண்ட்ரோல் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வாரம் தூக்கம் நம்மளுக்கு வர மறுத்துதுன்னா என்ன ஆகும், அது எவ்வளோ நாள் நீடிக்கும், ஏன் நம்மளுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ நாள் அப்படின்னு சொன்ன உடனே ஆன் அன் ஆவரேஜ் மினிமம் 7 months இல்லையா மேக்ஸிமம் 36 months அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியணும். 1984 இட்டாலியில் 53 years old சில்வனோ அப்படின்னு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட க்ரூஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டான்ஸ் ஃப்ளோரில் அவருக்கு ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்தில் அவரோட மொத்த ஷர்ட்டும் அந்த ஸ்வெட்டில் சோக் ஆகிருந்தது. அப்புறம் கண்ணாடியில் போய் அவர் ஃபேஸை பார்க்கும்போது அவரோட கருவிழி ஒரு மாறி இருந்தது. இதே மாதிரி சிம்டம்ஸை அவங்க அப்பாவுக்கும் அவரோட சிஸ்டர்ஸுக்கும் அவர் பார்த்துருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஏன்றது தெரியாமலேயே அவங்களாம் இறந்தும் போயிருந்தாங்க. சில்வானோவுக்கு இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்றதுனால டாக்டர்கிட்ட பேசி அங்கே இட்டாலியில் இருந்த ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்லீப் கிளினிக்கில் போய் அட்மிட் ஆனார். அங்கே அவர் அந்த டாக்டர்ஸ் கிட்ட இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டாக்டர் ரொம்ப ரிசர்ச் பண்ணதுலையும் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, சில்வனோவோட ஃபேமிலியில் லாஸ்ட் 200 yearsஆக எவ்ரி ஜென்ரேஷனில் இதே மாதிரி சிம்டம்ஸோட யாரோ ஒருத்தர் இறந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அது எதுவுமே ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. இது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர்னும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 50% சான்சஸோட டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இது வந்திருக்கு. அப்படிதான் சில்வானோவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. டாக்டர்ஸ் கண்டினியூஸா சில்வானோவை அப்சர்வேஷன்ல வச்சதுல சில்வனோட ஸ்லீப் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கிறது, அவரோட ஸ்லீப் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறதும் நாளுக்கு நாள் அவரோட ஸ்லீப் கம்மியாகிட்டே வரதையும் நோட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா சில்வானோ எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் லிட்டரலி ஸ்பீக்கிங் அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட தூக்கம் டே டு டே இப்படி தான் இருந்தது. இந்த இமேஜஸை பார்த்தா ஏதோ சில்வானோ படுக்கையில் படுத்துக்கிட்டு தலையை சீவர மாதிரி நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அவரோட ட்ரீமில் வந்ததெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ எடுத்தது தான் இது எல்லாமே. இதே மாதிரி கண்டினியூ ஆகி கடைசியாக ஒரு 2 months கழிச்சு சில்வானோ அதே ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். அவர் இறக்கும்போது தன்னோட பிரெயினை ஃபர்தர் ரிசர்ச்சுக்காக டொனேட் பண்ணிட்டு தான் இறந்தார். ஆல்மோஸ்ட் எல்லா இன்சோமேனியா கேசஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் டிசார்டருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்போதான் முதல்ல டாக்டர்ஸ் இந்த டிசார்டருக்கு ஃபேட்டல் ஃபெமிலியல் இன்சோமினியா அப்படின்ற ஒரு பேரே வச்சாங்க. சில்வானோட பிரெயினை ஃபர்தரா டாக்டர் ரிசர்ச் பண்ணும்போது பிரியான் அப்படின்ற ஒரு புரோட்டீன் பிரெயின்ல அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியிருந்தது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை. எவ்ரிடே நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 97 to 99 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றது கிடையாது. நம்மளுக்கு இந்த டைம்ல தூக்கம் வரணும் அப்படின்றதும் நம்ம டிசைட் பண்றது கிடையாது. அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரெயின் நம்ம பாடிக்கு என்ன தேவைன்றது அதுவே யோசிச்சு செய்யற விஷயம். அப்படி யோசிக்கிற நர்வஸ் சிஸ்டம் தான் இந்த டிசார்டர் போய் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. 1998 ஸ்டாட்ஸ் படி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 40 ஃபேமிலிஸ்க்கு இந்த டிசார்டர் இருக்கிறதா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எல்லாமே தெரிஞ்ச கேசஸ் தான், இன்னும் தெரியாமல் எவ்வளோ இருக்குன்றது தெரியாது. சரி, இந்த 40 ஃபேமிலிஸில் இம்பாக்ட் ஆன அத்தனை பேரும் இறந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஏன்னா இந்த டிசார்டர்ன்றது ஒரு டைம் பாம் மாதிரி. இதோட டைமர் எப்போ ட்ரிகர் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. இது 16 வயசுலையும் ஆகலாம், இல்லை 70 வயசுலையும் இந்த டைமர் ட்ரிகர் ஆகலாம். ஒரு சில கேசஸில் இந்த டைமர் ட்ரிகர் ஆகாமல் ஆயுஸ் முழுக்க உயிர் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. 2011-12 டைம் ஃப்ரேமில் சோனியா வல்லப் அப்படின்றவங்களோட அம்மா இதே மாதிரி சிம்டம்ஸோட இறந்துருக்காங்க. இதை தெரிஞ்சவங்க போய் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தது. அதாவது அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த ஜீன் அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது. ஆனால் ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே அப்படின்னு யோசிக்காம அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து அன்னைக்கு அவங்க பார்த்துட்டு இருந்த சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு மெடிசன் படிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைய தேதிக்கு அவங்க 2 பேருமே PhD ஸ்காலர்ஸ். இன்னமும் இந்த டிசார்டருக்காக மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் இட் IVF முறையில் அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறந்திருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த 2 குழந்தைங்களுக்கும் அந்த ஜீன் பாஸ் ஆகலன்றது ப்ரூவும் ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து cureffi.org அப்படின்ற ஒரு வெப்சைட் கூட வச்சிருக்காங்க. இவங்க பண்ணுற ரிசர்ச்சை பற்றி அதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் போய் இந்த வெப்சைட்டை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டொனேட் கூட பண்ணலாம். ஏன்னா அவங்க அந்த டொனேஷன் அமௌண்ட்டை இந்த ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு ஏன் தூக்கம் தேவைப்படுது, நம்மளுக்கு எப்படி தூக்கம் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 to 8 hours வரைக்கும் ஸ்லீப் தேவைப்படுது. கிட்ஸுக்கு 10 hours வரைக்கும் ஸ்லீப் தேவைப்படுது. ஒரு நாளோட முடிவில் நம்ம பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா அது பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புமா. அது மட்டும் கிடையாது, என்விரான்மெண்ட் டார்க் ஆனோடனே அதுலேருந்தும் ஒரு சிக்னல் பிரெயினுக்கு போகும். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி
பிரெயின் நமக்கு தூக்கம் தேவைன்றதை முடிவு பண்ணி நம்ம பாடியில் அடெனசின் அண்ட் மெலட்டனின் அப்படின்ற ஸ்லீப் இன்டியூசிங் கெமிக்கல்ஸ் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணும். கொஞ்ச நேரத்தில் நம்மளும் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவோம். நம்மளோட ஹார்ட் ரேட், ப்ரீத்திங் ஸ்பீட் எல்லாமே கம்மியாகும். அந்த டைமில் தான் நம்மளோட டிஎன்ஏ தன்னைத்தானே ரிப்பேரும் பண்ணிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணுற வேலைகளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட செல்ஸும் நிறைய பிரேக் ஆகும். இதனால் நம்ம பிரெயினில் நிறைய வேஸ்டேஜ் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த பிரெயினில் இருக்க வேஸ்டேஜெலாம் கிளியர் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 7 to 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் கிடையாது, இந்த கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று தான் நம்ம பிரெயினில் இருக்க வேஸ்டேஜை கிளியர் அவுட் பண்ணணும். சப்போஸ் அந்த 7 to 8 hours தூங்காமல் அந்த சிஸ்டம் அதை கிளியர் பண்ணலை அப்படின்னா அடுத்த நாள் நம்மளால் ரெஃப்ரெஷிங்காக இருக்கவே முடியாது. நம்மள எத்தனை பேர் ஒழுங்காக தூங்காமல் அடுத்த நாள் ஈஸியாக படிக்கக்கூடிய விஷயத்த படிக்க முடியாமையோ, இல்லை டக்குன்னு மெமரைஸ் பண்ணுற வேண்டிய விஷயத்த மெமரைஸ் பண்ணாமல், இல்லை ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக ரியாக்ட் பண்ணாமல் கஷ்டப்பட்டிருக்கும். இது மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, இல்லை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹாலுசினேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த COVID-19 டைம் ஃப்ரேமில் நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்பவே மாறி இருக்கு. இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நம்ம 7 to 8 hours தூங்காமல் இருக்கவே கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிச்சு அவங்களையும் 7 to 8 hours தூங்க சொல்லுங்கள். எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.